இப்போ இந்த அமைதியின்மையை பற்றி நான் ஏன் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா, அமைதித்தன்மையோடு நாம் நம்முடைய சிந்தனையும் செலுத்தினால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு கீதையில அர்ஜுனன் போர்க்களத்தை பார்த்த உடனே நான் போரிட மாட்டேன்னு பயந்து காண்டிபத்தை கீழே போட்டுறான். கிருஷ்ணர் அவனுக்கு உபதேசம் பண்ணி, அட பைத்தியக்காரா, அதர்மத்தை அழிக்கணும்னா நாம தர்மத்திற்கு சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும், இது தவறல்லன்னு சொல்றதுக்கு ஒரு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டான். இந்த கிருஷ்ணன் தான் அமைதித்தன்மை, இந்த அர்ஜுனன் தான் நம்மளுடைய மனநிலை. இந்த மனநிலையும் அந்த அமைதியும் சேர்ந்தால் உலகத்துல பெரிய காரியங்களை சாதிக்கலாம். உதாரணத்துக்கு இன்னொரு சின்ன கதை. இப்ப சிறைச்சாலையில இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு ஒரு கைதி நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய மதில் சுவர் மட்டும்தான் தெரியுது. அதை மட்டுமே பார்த்துட்டு அதை தப்பிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கயிறு ரெடி பண்றான். ஆனா அந்த மதில் சுவரை தாண்டி இன்னொரு 2வது பெரிய மதில் சுவர் இருக்கு. அதை தாண்டி 3வது பெரிய மதில் சுவர் இருக்கு. இவனுக்கு அந்த சுவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதை தாண்டி போகும்பொழுது 2வது சுவர் இருக்கிறத பார்க்கறான். ஆனா கயிறு பத்தாது. இந்த மாதிரி இதை ஏன் சொல்ல வந்தனா, உண்மையிலேயே அந்த சுவர் மறைக்கிறதுனால தான் 2வது சுவர் தெரியல. அதே போலதான் நமக்கும்